வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது மத்திய அரசு வழங்கியது. நாளை விநாயகர் சதுர்த்தி விழா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வாழ்த்து. விநாயகர் சிலைகளுக்கு ரசாயன சாயம் பூசக்கூடாது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல், உதவி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ரெக்ஸ் என்ற ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பித்தும் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது பெறுவோரின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணிதம் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ரெக்ஸ் என்ற ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கணித ஆசிரியர் பணியில் மாணவர்களுக்கு கணித பாடத்தில் கதையாக, நாடகமாக புதிர் போட்டு கற்றுத்தருகிறார். இதனால் கணித பாடத்தில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். அது மட்டுமன்றி 655 மரக்கன்றுகள் மற்றும் விதைப்பந்துகள் நடுதல், 10 ஆண்டுகளாக இரத்த தான முகாம் நடத்தி வருவது போன்ற பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் இன்று தான் பணிபுரியும் பள்ளிக்கு வந்தபோது அனைத்து மாணவர்களும் கைத்தட்டி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அதேபோல் உடன் பணிபுரியும் ஆசிரியர்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் டெல்லியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் விழாவில் ரூபாய் 50,000 ரொக்கத்துடன் சில்வர் மெடல் சான்றிதழை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் பெறவுள்ளார். வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ரெக்ஸ் என்கின்ற ராதாகிருஷ்ணன். நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர், கணித ஆசிரியராக 25 ஆண்டுகள் நான் கல்வித்துறையில் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பள்ளியின் பெயர் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளி, கதிர்காமம், புதுச்சேரி. இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதில் என்னுடைய பேர் பரிந்துரைக்கப்பட்டு அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் மிகவும் சந்தோஷமான இந்த நேரத்தில் நான் கடவுளுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரிக்கு இந்த விருது கிடைக்கல. இந்த ஆண்டாவது என் மூலமாவது எப்படியாவது இந்த விருதை புதுச்சேரி மாநிலத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ஆண்டவருடைய கிருபையினால நல்லபடியாக இந்த விருது கிடைச்சிருக்கு. இந்த விருது எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய 25 ஆண்டுகள் சேவை சமுதாயத்திற்கும், பள்ளிக்கும், மாணவர்களுக்கும் செய்த சேவை, இது ஒரு அங்கீகாரமாக இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் மாணவர்களிடத்தில் எப்படி பாடம் நடத்துவேன் அப்படின்னா, இனிமையான கற்றல் முறையில் தான் நான் அவங்களுக்கு பாடம் நடத்துவேன். விளையாட்டு மூலம், கதை சொல்லுதல் மூலம், இல்லை நாடகத்தின் மூலம், புதிர் மூலம், வினாடி வினா மூலம், இந்த மூலம் நான் மாணவர்களுக்கு கணித பாடத்தை கொண்டு சென்று எளிமையாக என்னுடைய பாடத்தை நான் கொண்டு சென்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் 2655 செடிகள் நட்டிருக்கேன். 1565 விதைப்பந்துகள் பாண்டிச்சேரி முழுக்க ஏரிகளில் நான் நட்டிருக்கேன், மாணவர்களை கொண்டு நட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இரத்த தான முகாம் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு வரேன். இதில் 500க்கும் மேற்பட்ட மக்களுடைய வாழ்வை நான் காப்பாற்றிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருது அர்ப்பணிப்பு, உழைப்பு, தியாகம், இது யார் எல்லார்கிட்டையும் எந்த ஆசிரியர்கிட்ட இருக்கோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு நாள் இந்த வெற்றி கண்டிப்பாக தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு 25 ஆண்டுகள் கடின உழைப்பு, சேவை, அர்ப்பணிப்பு, தொய்வு இல்லாமல் ஓடினது, இதெல்லாம் அங்கீகாரமாக தான் இன்றைக்கி இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, இன்றைக்கும் இலக்கம் நோக்கி ஓடுங்க, தொய்வு அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கடின உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்போடு செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி சேரும். இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துக்குரிய அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நமது முயற்சிகள் அனைத்தையும் விநாயக பெருமானை தரிசித்தும் வணங்கியும் தொடங்குவோம். அவ்வாறான முயற்சிக்கு விநாயக பெருமான் வெற்றியை தரட்டும். வினை தீர்க்கும் முழுமுதற் கடவுளான விநாயகர் சதுர்த்தியை அனைவரும் வெற்றியுடன் கொண்டாடுவோம் என கூறி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ள விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விநாயகர் என்றால் வெற்றி. விநாயகரை வணங்கி நமது முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் நிச்சயம் வெற்றியே. எனவே நமது முயற்சிகள் அனைத்தையும் விநாயக பெருமானை தரிசித்தும் வணங்கியும் தொடங்குவோம். அவ்வாறான நமது முயற்சிகள் அனைத்திற்கும் விநாயக பெருமான் வெற்றியை தரட்டும். வினை தீர்க்கும் முழுமுதற் கடவுளான விநாயகர் சதுர்த்தியை அனைவரும் வெற்றியுடன் கொண்டாடுவோம் என கூறி, புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவில் வைக்கப்படும் விநாயகர் சிலைகளுக்கு ரசாயன சாயம் பூசக்கூடாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதில் எப்படி விநாயகர் சிலைகள் வைப்பது குறித்து புதுச்சேரி காரைக்கால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்பாட்டுகள் விதித்துள்ளது. இது குறித்து அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விநாயகர் சதுர்த்தி விழாவில் தற்போது வர்ணம் தீட்டிய பெரிய சிலைகள் செய்து வழிபட்டு பின்னர் நீர்நிலைகளில் முழுக்க வைப்பதால் நீர்நிலைகள் மாசடைகிறது. இது தொடர்பாக திருத்தப்பட்ட விரிவான நெறிமுறைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வகுத்துள்ளது. அதன்படி விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான, மக்கக்கூடிய, உயரம் குறைந்த சிலைகளை இயற்கையான மூலப்பொருட்கள் என களிமண் மற்றும் மண் போன்றவற்றை பயன்படுத்தி உருவாக்குதல் வேண்டும். சிலைகளுக்கு மலர்களை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்யலாம். சிலைகளை கவர்ச்சிகரமாக ஒளிர செய்வதற்கு மரப்பிசினை பயன்படுத்தலாம். ஒரு முறை உபயோகிக்கும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாக்கோல் பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சிலைகளை உருவாக்க நச்சு மற்றும் எளிதில் மக்காத ரசாயன சாயங்கள், எண்ணெய், வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது. மாறாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான, நீர் சார்ந்த, மக்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்கள் பயன்படுத்த வேண்டும். சிலைகளுக்கு மலர்களை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்யலாம். சிலைகளை கவர்ச்சிகரமாக ஒளிர செய்வதற்கு மரப்பிசினை பயன்படுத்தலாம். ஒரு முறை உபயோகிக்கும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாக்கோல் பொருட்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சிலைகளை உருவாக்க நச்சு மற்றும் எளிதில் மக்காத ரசாயன சாயங்கள், எண்ணெய், வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது. மாறாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான, நீர் சார்ந்த, மக்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்கள் பயன்படுத்த வேண்டும். விநாயகர் உருவ சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித் துறையில் முன்பே பதிவு செய்ய வேண்டும். வாழை, ஆழம்சால் இலைகள் மற்றும் காகித கோப்பைகள், தட்டுகள் போன்றவற்றை பிரசாதம் வழங்க மற்றும் பிற தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். விநாயகர் சதுர்த்தி விழாவில் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தல்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வண்ணம் பூசப்பட்டு அவைகள் நீர்நிலைகளில் கலக்கப்படுவதால் அந்த பிளாஸ்டிக் பாரிஸ் நீரிலே கலந்து மறைவதற்கு பல நூறாண்டுகள் ஆகும். அத்தகைய விநாயகர் சிலைகளிலிருந்து வெளிப்படும் வேதி பொருட்கள், நச்சு பொருட்கள், இந்த வண்ணத்திலே கலந்துள்ள ஹெவி மெட்டல் சொல்லுவாங்க, ஆர்சனிக், கேட்மியம் போன்ற வேதிப்பொருட்கள் தண்ணீரிலே கலக்கும்போது அவற்றை உண்ணும் மீன்கள் பாதிக்கப்படுகின்றது. அந்த மீன்களை உண்ணும் மனிதர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த நீர்நிலைகள் வாழும் பிற உயிர்கள், நத்தைகள் போன்ற உணவு சங்கிலிக்கு முக்கிய பங்களிக்கும் உயிர்களும் பாதிக்கப்படுகின்றது. இந்த உணவு சங்கிலிகள் கலந்து மனிதனை அடையும் போது பல மடங்கு இந்த வேதிப்பொருட்கள் உருமாறி நம்மை வெகுவாக பாதிக்கின்றது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்திய பொழுது களிமண்ணால் செய்த சிலைகளை பயன்படுத்த வேண்டும். இயற்கை சார்ந்த வண்ணத்தை பயன்படுத்த வேண்டும். பூஜை பொருட்களை நீர்நிலைகளை கலைக்கும் பொழுது அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு கலக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கடலிலோ, ஆற்றிலோ, குளத்திலேயோ கலக்கப்படும் பொழுது அவைகள் கரைகளை அடைந்து அங்கு வாழும் நண்டு, நத்தைகளுடைய உயிரிடங்களை, வாழ்விடங்களை பாதிக்கின்றது. ஆகையால் அத்தகைய செயல்கள் செய்யாமல் நீர்நிலைகளை, விநாயகர் சிலைகளை கரைக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், மற்ற துணிகள் அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு கலைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பாக வேண்டுகொள்கின்றோம். பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்ததிலிருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் இன்று மாலை மகாத்மா காந்தி சாலையில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் கையில் பதாகைகளை ஏந்தி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதியன்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியிலிருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை வரை அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் பேரணி செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் பல ஆண்டுகளாக இரவு நேரங்களில் மின்வெட்டுகள் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து மின்துறை உயர் அதிகாரிகளை நாடி பல்வேறு ஆலோசனை கூட்டங்களில் ஈடுபட்டு தொகுதி முழுவதும் மின்வெட்டுகளை தடுக்கும் வகையில் மின்துறை அதிகாரிகளுடன் செயல்பட்டு பல்வேறு இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 315 kV புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டுக்கு செயல்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியினை மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், செயற்பொறியாளர் ஸ்ரீதரன், உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் பவித்ரன் மற்றும் மின்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கு சென்று வர ஏழை மாணவனுக்கு அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் சைக்கிள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ITI கல்வி நிலையத்தில் பயின்று வரும் ஜேம்ஸ் பெர்னாண்டஸ் என்னும் மாணவனுக்கு வில்லியனூரில் அமைந்துள்ள தன்னுடைய வீட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் ITI கல்வி நிலையத்திற்கு சென்று வருவதற்காக அபயம் தொண்டு நிறுவனத்தின் மூலம் சைக்கிள் உதவி வேண்டும் என்று கேட்டிருந்தார். தன்னுடைய தந்தை பெயிண்டராக கூலி வேலை செய்து வருகிறார் என்றும் அதனால் தன்னால் சைக்கிள் வாங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மாணவனின் படிப்பை கருத்தில் கொண்டு அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் தம்முடைய நண்பர்களிடம் உதவி கேட்டிருந்தார். புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் அலுவலகம் வைத்து புதுச்சேரி நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி வரும் சுரேஷ் பிளமன் அவர்களுடைய உதவியுடனும் ஆன்மீக வள்ளல் தெய்வ திருவாளர் கெடார் பழனிவேலு ஆசிரியர் ஐயா அவர்களின் ஆன்மா துணை கொண்டும் இயங்கும் மேல்வாளை கண்டாச்சிபுரம் பழனிவேலு கல்வி நிறுவனத்தின் அறங்காவலர் சிவதிரு ஜெய ராஜேந்திரன் அவர்களின் உதவியுடனும் மற்றும் புதுச்சேரி நலவழித்துறையில் மேனாள் இணை இயக்குநராக பணியாற்றி வந்த ஆண்டன் சுரேஷ் அவர்கள் உதவியுடனும் திருவண்ணாமலையில் வசித்து வரும் கவிஞருமான திருமதி ஜீவா அசோகன் அவர்களுடைய உதவியுடனும் ராமநாதபுரத்தில் வசித்து வரும் எழுத்தாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுடைய உதவியுடனும் சைக்கிள் வாங்கப்பட்டு ITI கல்வி நிலையத்தில் பயிலும் மாணவனுக்கு சைக்கிளை முதலியார்பேட்டை சமூக பணியாளர் MN செழியன் அவர்களும் சிவகுமார் அவர்களும் இணைந்து அபயம் தொண்டு நிறுவனர் சுந்தரமுருகன் முன்னிலையில் அபயம் நிறுவனத்தில் வழங்கினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை,
அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josaluka. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரியை ஆழ்படுத்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27,28,500 திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின் குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தேவி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை பாரதிதாசன் கல்லூரி எதிரே 30வது ஆண்டாக புத்தகிதாஸ் உணவு வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு உணவு வழங்கப்பட்டது. இதில் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி தலைவருமான மருது பாண்டியன் கலந்து கொண்டு அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கி பக்தர்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 87 வயதான நாகமுத்து. ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரான இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் நாகமுத்துவை கைது செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட நாகமுத்துவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 1 லட்சம் வழங்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நாகமுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில கழக செயலாளர் விபிபி வேலு தலைமையில் ஊனமுற்றோர் இல்லத்தில் கறி விருந்து வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், சுத்துகேணி, கிருமாம்பாக்கம், மண்ணாடிப்பட்டு, குடியிருப்பு பாளையம், லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக கேப்டன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் துரைபாண்டி, தனஞ்செழியன், மணிகண்டன், பாண்டியன், ஆறுமுகம், லூர்து, கோடீஸ்வரன், வஜ்ரவேலு, ஐயனார், விஜயன், வழக்கறிஞர் பாபு, எடிசன், தணிகைவேல், குணசீலன், தினேஷ், சுப்பிரமணி உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரி ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது மத்திய அரசு வழங்கியது. நாளை விநாயகர் சதுர்த்தி விழா. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வாழ்த்து. விநாயகர் சிலைகளுக்கு ரசாயன சாயம் பூசக்கூடாது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். உதவி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம்.